ஈழத்தின் வாடை தெரியாமல் இந்த ஈழம் பற்றி உரைக்கிறான். நடிப்பு நல்லாக இருக்கிறது, நாடகம் முடிய போகிறது. படைகள் எங்கள் மண் வந்த பொழுது கும்பிட்டவர்கள் பலர் உள்ளார்கள். தம்பி நானும் அதில் அடங்கும் என்பதால் தம்பட்டம் அடிக்கிறேன். இந்தியா படை வந்து எங்கள் வேலி வட்டையிலே, குறுக்கா படை வந்து எங்கள் குசினி தரவும், கண்டதெல்லாம் எடுத்து வாயில் போட்டுவிட்டு போகும். பார்ப்பதற்கு கட்டையாக இருப்பான், ஆனால் செக்கை சிவலையாக இருப்பார். வேலியை வெட்டுவதுதான் அவன் வேலை. பாவம், அடைத்துவிட்டு மறுநாள் காத்திருந்தால் மீளவும் வந்து வெட்டுவான். புரிகிறது. பயந்தவன் இப்பொழுது எங்கள் படலையை பிக்கிறான். விளம்பரத்துக்கு அழகிற வில்லங்க கூட்டம் விசிலுக்கு போயிருக்கிறது. பாவம், பசிலுக்கு தெரிந்திருக்கிறது. கூடு கட்ட தெரியாத குயிலுக்கு பாடத் தெரிகிற பொழுது, பாடத் தெரியாத மயிலுக்கு நன்றாக ஆடத் தெரிகிற பொழுது, பேசத் தெரியாத வாய்க்கு நல்லாக நடிக்க தெரிகிற பொழுது, வேடங்கள் இப்படித்தான் போட வேண்டும். ஏன், வேட்டையர்கள் அவர்கள் என்பதால் தான் நாங்கள் வேடிக்கை பார்க்கிறோம். கேளிக்கை செய்பவனை நாள்தோறும் பேச துடிக்கிறது சில நாக்கு. கேடுகட்ட வாய்கள் இப்படித்தான் இருக்கும். வெட்டி எறியுங்கள் இந்த வேடர்களை, துரத்தி அடியுங்கள் இந்த துரியோதனர்களை. நடிப்பு நல்லாக இருக்கிறது, நாடகம் முடிய போகிறது. அகந்தை விரைவில் அடங்க போகிறது. ஆகா, 6 அடியை வெட்டி வையுங்கள் அடக்கம் செய்வதற்கு. 6 அடியை வெட்டி வையுங்கள் அடக்கம் செய்வதற்கு. திகதி சொல்கிறேன், திருத்தமாக குறித்துக் கொள்ளுங்கள். திகதி சொல்கிறேன், திருத்தமாக கொள்ளுங்கள். இன்னும் 2-3 மாதங்கள் இன்னல் துரத்தும். பாடைகள் வரிசையாக வந்து படுக்கும். தோள்கள் நீங்கள் கொடுக்க தேவையில்லை, தோழமைகளை அவர்களை அறுக்கும். காரைக்குடி வரை காகங்கள் வரக்கும், கரைந்து திரியும். பாவம், வெள்ளை புறாக்கள் இப்பொழுது வெளியிலே வரும். தூது போவதற்காய் அவர்கள் தூதனாய் மாறும். நம்பாதீர்கள், இவர்கள்தான் கேடு கட்டவர்கள். கோடி வாங்குவதற்காய் பேரம் பேசுபவர்கள். நம்பாதீர்கள், இவர்கள்தான் நாய்கள். நன்றி உள்ளது வீட்டை காவல் செய்யும், நன்றி கட்டது நாட்டை சூறையாடும். இவையெல்லாம் நன்றி கட்டவை, அதனால் நாட்டை சூறையாடும். இதை பன்றி என்றும் சொல்ல முடியாது, பைத்தியம் என்றும் சொல்ல முடியாது. ஆகவே புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். புரிதலுக்கு வழி ஒன்றுதான். தம்பி என்ன முடியும் வரை முடிந்தால் வந்து பேசு. சிந்த உள்ளதை சிரித்து சொல்கிறாய். முன்னாடி வந்து கொஞ்சம் முன்னே பேசு. உங்களுடன் பேச நாங்கள் இங்கே துணிந்திருக்கிறோம். இன்றைய நாள் வலி சுமந்த நாள், எங்கள் இனம் விழுந்த நாள், அழித்தவன் அழுகிற நாள், அதர்மம் ஒழிகிற நாள், பைத்தியங்கள் கூடியிருக்கின்றால் அங்கே பகைவன் அழுது கொண்டிருக்கிறான் என பொருள். ஒன்றை வைத்து ஊரெல்லாம் ஒப்பாரி வைக்கிறான். கேடு கட்டவர்கள், வாடகை வாய்கள் இப்படித்தான் பேசுவார்கள். நாரல் வாய்கள் என்பதை நாளை தெரியும். காத்திருங்கள், அதுவரை உங்களுக்கு கரிகாலன் படை செய்தி தெரியும். விரைவில் விடுதலை பகிரும். நீங்கள் விடுதலையின் உச்சத்தில் இருப்பீர்கள். நன்றி கட்டவர்களை ஒருபொழுதும் நீங்கள் நாடாதீர்கள். அதுகள் பன்றிகள், சேற்றுக்கள் படுக்கும். உண்டு விட்டு உங்கள் முகத்திலே உமிழும். கேடு கட்டவர்கள் அப்படித்தான் கேளிக்கை புரிவார்கள். நல்லவர்கள் ஒருபொழுதும் நன்றி மறக்கார். பிடிக்கவில்லை என்றால் இந்த பிடரியில் குத்த மாட்டார். ஒதுங்கி இருப்பார்கள், ஓரமாக நிற்பார்கள், ஓவன அழுது களைப்பார்கள். அத்துடன் அவர்கள் தம் ஆதங்கத்தை மறைத்துக் கொள்வார்கள். அதுதான் நட்பு. கேடு கட்டவன், கேளிக்கை செய்கிறவன், கூறு கட்டவன், குடும்பத்தை குலைப்பவன், நாடு மறந்தவன், நாடோடியானவன், அகதியா திரிகிற அயோக்கிய பயல்கள், அவர்கள் அவதூறுதான் செய்வார்கள். இவர்களெல்லாம் அந்த பட்டியலிலே போட்டு விடுங்கள். இதுதான் பெருமிதமாக இருக்கும். செந்தமிழில் பேச முடியாத செருக்களமற்றவர்கள் குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டுகிறார்கள். பாவம், கன்றுகள் அங்கே நிறையில இருக்கின்றன. பந்திக்கு அழைக்கிறது பசுமாடுகளை. பாவம், தொந்திதான் பெரிதாக இருக்கிறது. புரிகிறது. நாளை மறுதினம் இங்கே புதிய வரவு காத்திருக்கிறது. வரவு இருக்கட்டும், வந்து வாழ்த்த தயாராக இருக்கிறோம். ஆனால் தரவு சொல்லுங்கள், யார் இதுக்கு பொறுப்பு?
கேட்கக்கூடாத கேள்வி கேட்டுவிட்டால் நீர் கேடு கட்டவர். வாய்களை மூடிக்கொண்டு நீங்கள் வந்த வழி திரும்பி ஓடிவிடுங்கள் என்கிறது எப்படித்தான் இருக்கிறது இன்றைய பயங்கரவாதியின் நிர்வாக ஆட்சி. கை நீட்டி ஒன்றை நீங்கள் கேட்கக்கூடாது. கேட்டுவிட்டால் உங்களுக்கு அவர்கள் மண்டையில எட்டி போட்டு விடுவார்கள். பைத்தியங்கள் அப்படித்தான் பறையும். எதிர்காலம் எங்கள் வசமாகிறது. எடுத்து பாடுவோம் எங்கள் தமிழை, அடித்து நொறுக்குவோம் அந்நிய பகையை. ஓட விட்டவனின் ஓலத்தை நாங்கள் அவனுக்கு ஒரு முறையேனும் கொடுக்க வேண்டும். அதற்காக இந்த பரணி பாடுதல் எழுந்து பறக்க வேண்டும். அப்படியான ஒரு அற்புதன். பழகி பார்த்தால் எவன் பாசம் புரியும், கொதித்து பார்த்தால் எவன் கோபம் புரியும். கரைகிறது கொஞ்ச காகங்கள் கரைந்து விட்டு போகட்டும். எங்கள் மண்ணில் எங்கள் இனத்திற்காக இன்று வரை நிற்பவன். வியந்து பார்க்கிறது விவேகம் உள்ளவர்கள் சிந்தை. அவதூறை எடுத்து வீசுகிறது அறிவற்ற கூட்டம். படைக்க பிறந்த தளம் பாராட்டு பெறுகிறது. அழிக்க பறந்த தினம் இன்று அருணா கோடி இழக்கிறது. கொடிகட்டி ஆண்ட தேசம் மீளவும் கொடிகட்டி பறக்கிறது. வியந்து பார்க்கிறது விவேகம் உள்ள சிந்தைகள். அகந்தை கொண்டவன் அந்தோ விழுந்து விட்டான், சிந்தை கொண்டவன் இந்தோ சிறகு கட்டுகிறான். முந்தை நிலை அறியா முன்னுக்கு வந்தவர், பிந்தை நிலை தெரியா பின்னுக்கு நிற்கின்றார். சிந்த உயர்வானவன் சிறகடிக்கிறான். அதனால்தான் குரங்குகளாய் இன்று பல கூடு தாவுகிறது. மந்திகள் அப்படித்தான் இருக்கும். காரணம், அதற்கு மண்டைக்குள் ஒன்றுமில்லை. எனவே நந்திகளே வாருங்கள், நரிகளை குளருங்கள், உங்களை எடுக்கிறோம், வருக, உங்கள் பதிலை தருக. நெஞ்சுருகும் வார்த்தைகளை நெஞ்சுக்கு நெருக்கமாக தந்தவர் வேறு யாருமல்ல, தமிழ் மண்ணை ஆளுகிற இலங்கை தமிழரசு கட்சியின் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கௌரவ துரைராசா ரவிகரன் அவர்கள். தொலைபேசி எடுத்தால் மீள எடுத்து பேசுகிறவர். தொல்லை தருவதற்கு மன்னிக்க வேண்டும், இல்லை இது உங்கள் கடமை, கேளுங்கள் என்ன விடயம் என வினாவக்கூடியவர். அன்பும் மரத்தையும் அகத்துக்குள் தெரிவிக்கக்கூடியவர். பண்பும் பாசமும் அவரது பண்பான பேச்சிலே தெரியும். புன்னகை வீசுகிற புன்னகை செல்வன். தீந்தமிழ் பாடுவான். தீராத நோயுடல் வாட்டையிலும் ஓயாமல் எங்களுக்காய் உழைக்கிறவன். அப்பு அழுக்கற்றவன், ஆடம்பரம் இல்லாதவன், பாசத்தை எங்குமே பாரங்கும் காட்டக்கூடியவன். பிரித்தானியா வந்த பொழுதும் என்னை தேடியவன். சென்று பார்க்க நான் தான் மறுத்தவன். நேரமில்லை என அன்று விட்டேன், இப்பொழுது பார்க்க துடிக்கிறேன். வந்தால் ஒருவேளை நாளை வந்தால் உன்னை தேடி வருவேன், உனக்கு ஒரு முத்தம் முடிவேன். என் தந்தை போல இருக்கிறாய், அதனால் பார்க்க ஒரு முறை ஆசைப்படுகிறேன். முல்லைத்தீவு மாவட்டத்தின் முன்பணியாய் இருப்பவன். தொல்லை தந்தவர்களை தொலைத்து எடுப்பவன். வன்மம் என வந்துவிட்டால் அது வந்தெறியையும் வைத்து செய்பவன். சிங்கமாய் இருந்தால் என, சிறுத்தையாய் இருந்தால் என, சீரும் நரியாய் இருந்தால் என, எவராய் இருந்தால் என எல்லோருக்கும் எடுத்து பாடம் புகட்டுகிறவன். பொல்லாத பரம்பரையில் பொறுப்பற்று தெரிகிற பள்ளி செல்லாத பகைவர்களை பாதை வந்தால் புன்முறுவல் செய்யான், புன்னகைக்கான். செத்த பாம்பாக நினைத்து அவன் சாந்தமாக கடந்திடுவான். அப்படியான ஒரு அற்புதன். பழகி பார்த்தால் எவன் பாசம் புரியும், கொதித்து பார்த்தால் எவன் கோபம் புரியும். கரைகிறது கொஞ்ச காகங்கள் கரைந்து விட்டு போகட்டும். எங்கள் மண்ணில் எங்கள் இனத்திற்காக இன்று வரை நிற்பவன். முல்லை வாய்க்கால் விழுந்த பின்னும் எங்கள் முள்வேலிக்கள் எங்கள் மக்கள் அடைபட்ட பொழுதும் கற்கள் கொண்டு பகவன் எங்கள் கருப்பு மேனியை எறிந்த பொழுதும் நகைத்து பகைத்து சிரித்து புகைத்து வெறியாட்டம் போட்ட பொழுதும் நின்று பல சேவை செய்தவன். ஆவை உடல் பிரியும் வரை அன்னை தமிழ் காக்க துடிக்கிறவன். ஆதலால் தான் இன்று அன்னை தமிழ் விழுந்த மண்ணின் விடியலுக்காய் ஒரு பாடலை தந்தான். பெரும் வாழ்த்தை சொல்கிறேன், நன்றி கூறுகிறேன். வன்னிமெந்தம் தளம் முன்னெடுக்கிற 1000 பாடல் திட்டங்களில் இதுவரை அறிமுகப்படுத்தப்பட்ட பாடல் ஆசிரியர்கள் என்னை தவிர்த்து
38 பாடலாசிரியர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவற்றில் 37வது பாடலாசிரியராக அன்புக்குரிய நண்பர் வைத்திய கலாநிதி டாக்டர் நாகநாதன் அவர்கள் 37வது பாடலாசிரியராக இன்றைய நாளிலே அறிமுகம் செய்து வைக்கிறோம். ஐயா, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அதே போன்று 38வது பாடலாசிரியராக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அண்ணன் துரைராசா ரவிகரன் அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு வைக்கிறார். ஐயா, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அதே போன்று வரும் நாட்களிலும் பலர் காத்திருக்கிறார்கள். ஒன்றொன்றாக வருவோம். மருத்துவர் இங்கே பாடலாசிரியராக மாறியிருக்கின்றார். பாராளுமன்ற உறுப்பினர் பாடலாசிரியராக மாற்றம் பெற்றிருக்கின்றார். இன்றும் ஒரு சட்டத்தரணி கூட வந்திருக்கிறார், என் ஆரோக்கிய நண்பர். அவருடைய பாடல் நாளை வருகிறது. யார் அவர்? அவரையும் பாருங்கள். இவர் மட்டுமா? இல்லை, இங்கே 2 பாடல் இணைந்து வருகிறார்கள். அவர்கள் பல பாடல் தர காத்திருக்கிறார்கள். எதிர்காலம் எங்கள் வசமாகிறது, எதிர்காலம் எங்கள் வசமாகிறது. எடுத்து பாடுவோம் எங்கள் தமிழை, அடித்து நொறுக்குவோம் அந்நிய பகையை. ஓட விட்டவனின் ஓலத்தை நாங்கள் அவனுக்கு ஒரு முறையேனும் கொடுக்க வேண்டும். அதற்காக இந்த பரணி பாடுதல் எழுந்து பறக்க வேண்டும். அடுத்ததாக நேற்று வந்திருந்தார் எங்கள் ஒரு அருமை டாக்டர். ஒருவர் வந்து என்ன புழுகி கொண்டு நிற்கிறார் என்று சொன்னார். புழுகி சொன்னவர் இன்றைக்கு பாருங்கள், எங்கள் டாக்டர் இன்றைக்கு ஒரு பாடலை எழுதியிருக்கிறார். இன்றைக்கு புழுன்னு சொன்னவர் எந்த முகத்தை வச்சு இன்றைக்கு வந்து பேச போறாரோ தெரியவில்லை. அதுக்கு முதல் நன்றி டாக்டருக்கு, முதல் நன்றியிடம் வாழ்த்துக்கள். அடுத்ததாக இங்கே முல்லைத்தீவு மாவட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் ஐயாவுக்கு பல வீடியோ படங்களை பார்த்திருக்கேன். பல பொது விடயங்களில் முன்னிலை நின்றதை நான் பார்த்திருந்தேன். ஐயாவுக்கும் சிறப்பு வாழ்த்துக்களின் நன்றிகளும், அத்துடன் பாடலை அனுப்பி வச்சக்கு மிகவும் சிறப்பான வாழ்த்துக்களின் நன்றியும் தெரிவித்துக் நன்றி நன்றி அனைவருக்கும் மீண்டும் நன்றியின் வாழ்த்துக்கள் இருக்கு. இந்த வன்னிமந்தன் டிக்குத்தளம் இத்தனை பாடலை 37-38 பாடலை உருவாக்கி இருக்குது. வேறு எந்த ஒரு தளமாச்சும் இந்த சாதனை சேர்க்காண்டு யோசிச்சு பாருங்கள். அதுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். வன்னிமந்தன் டிக்குத்தளத்துக்கு மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு எனது சிறிய உரையை முடிக்கிறேன். நன்றி. வியந்து பார்க்கிறது விவேகம் உள்ளவர்கள் சிந்தை. அவதூறை எடுத்து வீசுகிறது அறிவற்ற கூட்டம். படைக்க பிறந்த தளம் பாராட்டு பெறுகிறது. அழிக்க பறந்த தினம் இன்று அருணா கோடி இழக்கிறது. கொடிகட்டி ஆண்ட தேசம் மீளவும் கொடிகட்டி பறக்கிறது. வியந்து பார்க்கிறது விவேகம் உள்ள சிந்தைகள். அகந்தை கொண்டவன் அந்தோ விழுந்து விட்டான், சிந்தை கொண்டவன் இந்தோ சிறகு கட்டுகிறான். முந்தை நிலை அறியா முன்னுக்கு வந்தவர், பிந்தை நிலை தெரியா பின்னுக்கு நிற்கின்றார். சிந்த உயர்வானவன் சிறகடிக்கிறான். அதனால்தான் குரங்குகளாய் இன்று பல கூடு தாவுகிறது. மந்திகள் அப்படித்தான் இருக்கும். காரணம், அதற்கு மண்டைக்குள் ஒன்றுமில்லை. எனவே நந்திகளே வாருங்கள், நரிகளே குளருங்கள், உங்களை எடுக்கிறோம், வருக, உங்கள் பதிலை தருக. விளம்பரத்துக்கை அழகிற வில்லங்க கூட்டம் விசிலுக்கு போயிருக்கிறது. பாவம் பசிலுக்கு தெரிந்திருக்கிறது. குயிலுக்கும் இன்று கூவத் தெரியும் என்று மயில்கள் சொல்லி மகிழ்கின்றன. பாவம் வந்தேறிக்கு வாழ்பிடிக்கிற வாடக வாய்கள். தந்திகள் அடிக்கின்றன தாங்கள் தமிழர்களாம். நொண்டி அடிக்கிறது நோகாத குதிரை ஒன்று. பாவம் பால் மாடு ஒன்று இப்பொழுது தான் பால் சுரப்பது போல் தெரிகிறது. கறவைக்கு தயாராகி விட்டதோ அல்லது கறக்கப்படுகிறதோ என்னவோ என எண்ண தோன்றுகிறது. பால் மாடுகளும் அப்படித்தான் பட்டி தேடி அலைகிறது போல் இருக்கிறது. குந்த இடமில்லாமல் குந்திகள் போல் அலைகிற கூலி கூட்டங்கள் நந்திகளாய் நிற்கிறது. புரிகிறது, இவர்கள் தான் நரிகள். சந்தி சிரிக்கிறது, சிரித்துட்டு போகட்டும். சம்பந்திகள் மகிழ்கிறார்கள். நினைப்பெல்லாம் இவர்கள் நினைவுக்குள் தாங்கள் நீசர்கள் இல்லை என்று பொருள். பாவம் பைத்தியக்காரர் தாம் என்பதை அவர் பகிடிக்கு தன்னும் சொல்வதை மறத்து நிஜமாகவே சொல்லித் திரிகிற நீச்சல் தெரியாத நீல குயில்கள். கூடு கட்ட தெரியாத குயிலுக்கு பாடத் தெரிகிற பொழுது, பாடத் தெரியாத மயிலுக்கு நன்றாக ஆடத் தெரிகிற பொழுது, பேசத் தெரியாத வாய்க்கு நல்லாக நடிக்க தெரிகிற பொழுது வேடங்கள் இப்படித்தான் போட வேண்டும். ஏன், வேட்டையர்கள் அவர்கள் என்பதால் தான் நாங்கள் வேடிக்கை பார்க்கிறோம். காத்திருங்கள், கொஞ்ச நாள் கதவு திறக்கிறது. காலாட்டி தெரிந்தவனும் காடையனாய் நின்றவனும் வாலாட்டி வந்தவனும் வாசல் வர மறுத்தவனும் தந்தி அடித்தவனும் தண்ணி தர மறுத்தவனும் குந்தி நின்று குழுமி நின்று பேசியவனும் நக்கல் செய்தவனும் நளினம் செய்தவனும் வாடகை வாய்களாய்
இந்த வாஞ்சையோடு அலைந்தவர்களும் நொண்டி அடிக்கிற நாள் வருகிறது. விரைவில் நேர்த்திக்கடன் முடிக்க இருக்கிறது. இயற்கை இப்பொழுது அழகாக செய்கிறது. அதற்கு தெரிகிறது இங்கு இருப்பது எல்லாம் அழுக்கென. அதனால்தான் என்னவோ மாறி மழை பொழிந்து அழுக்குகளை கழுவுகிறது, அணைகள் உடைக்கிறது. பாவம், குற்றுயிர்கள் 12 உடலோடு மாண்டிருக்கிறது. 100க்கு மேற்பட்ட வீடுகள் நூல் போல இடிந்திருக்கிறது. பேசுவதற்கு யாருமில்லை. பாவம், பேரிடர் தெரியவில்லை. நாட்டில் எதுவும் நடக்கவில்லை என நடிக்குகிறார்கள். பாவம், கொஞ்சம் கைதட்டி சிரிக்கிறார்கள். நாங்கள் நல்லவர்களா என சிலர் சொல்லி திரிகிறார்கள். பாவம், புலித்தோல் போத்து அலைகிறது இந்த பூனைகள். புலியாக சொல்கிறது இந்த பானைகள். அகப்பை விட்டு கொஞ்சம் எடுத்து பாருங்கள், அவர் அகந்தை தெரியும். கஞ்சிக்கு கூட வழி இல்லாமல் கடப்பையில் நிற்பவனை கெஞ்சிக் கொண்டு நிற்கிறான், எனக்கும் கொஞ்சம் தா என. பாவம், பட்டினியோடு அவன் வயிறு தவிக்கிறது. முட்டி அங்கே காய்கிறது, முள்ளந்தண்டு வலிக்கிறது. நெஞ்சுரம் இல்லாதவன், நேர்மை இல்லாதவன், கஞ்சிக்கு வழி இல்லாமலும் காசு கேட்கிறான். இப்படித்தான் இருக்கிறது இன்றைய நிகழ்வு. புரிகிறதா? புண்கள் தெரிகிறதா? புன்னகை சிந்தி வருகிறவன் எப்படியானவன் என்பது இதிலிருந்து விளங்குகிறதா? கோட்டு போட்டு கோட்டையில் நிற்பவன் அவன் கோட்டர் அடிக்கிற குடிகாரன் என்பது நன்றாக புரிகிறதா? மறை கலன்ற மண்டைகள் மன்றுக்கு சென்றால் விடுதலை கிடைக்குமா? இல்லை, விடுகாலி வந்து விடுவான். சண்டியனாய் சொல்கிறான். பாவம், சண்டை தெரியவில்லை. பண்டிதனாய் தன்னை சொல்கிறான். பாவம், அவனுக்கு பண்பு புரியவில்லை. நேர்த்திக்கடன் முடிப்பதற்கு நேர்ந்துவிட்ட ஆடுகளை களவெடுத்து உண்கிறான் கொஞ்ச காடையன். திருட்டு போய்விட்டதாக திருடி அவன் செய்தி சொல்கிறான். இப்பொழுது புரிகிறது. மலடிக்கு பிள்ளை பிறந்ததாய் மன்றத்தில் பேசுகிறான். நடிப்பு நன்றாக இருக்கிறது. மீளவும் இப்பொழுது பசுமாடு கறவைக்கு வந்திருக்கிறது. கறவை மாடொன்றை கையில வைத்துக்கொண்டு அலைகிற அந்த கறவையை குறவைகள் கொஞ்சம் இப்பொழுது குரல் உயர்த்தி பேசுகின்றன. நல்லவராம், கேடு கட்டவனை, கேளிக்கை செய்பவனை நாள்தோறும் பேச துடிக்கிறது சில நாக்கு. கேடு கட்ட வாய்கள் இப்படித்தான் இருக்கும். வெட்டி எறியுங்கள் இந்த வேடர்களை, துரத்தி அடியுங்கள் இந்த துரியோதனர்களை. துட்டகை முனு பரவாயில்லை, ஏன் எள்ளாளனை மதித்தான், அவன் எங்கள் தலைவனை சரித்தான். இறந்த பொழுதும் விழுந்த பின்னர் அவனுக்கு மௌன அஞ்சலி செய்தான். அவன் இறந்த இடம் கடக்கிற பொழுது இதயம் மௌனமாக நின்றது. அவனுக்கு இருந்த பண்பு இந்த பைத்தியங்களுக்கு இருக்கிறதா? இல்லை. நன்றி கட்ட வாய்கள் எப்பொழுது நன்றி கட்டதை இந்த மன்றுகளிலே பேச துடிக்கின்றன. விளம்பரத்துக்காய் அலைகிறது இந்த விடுதலை எட்டதுகள். கொஞ்ச நாள் ஆடுங்கள், குலதுங்கன் வருவான், நல்லாக தருவான். நாரும் புரிந்து கொள்ளுங்கள், எய்ட்ஸ் உங்கள் பக்கத்தில் இருக்கிறது. அதுதான் விடியமாகிறது. ஆகவே உறவுகளை வாருங்கள், பேசுங்கள், உங்கள் கருத்துக்களை தாருங்கள். இன்றைய நாள் உங்களுக்கானது. அதனால் வருகிறோம். இங்கே 5 விதிகள் தருகிறோம். அவதூறு பேசக்கூடாது. அவதூறு பேசக்கூடாது. தன்னொத்தாக்குள் மேற்கொள்ளக்கூடாது. குறிப்பா வைத்தியனை பேசக்கூடாது. அடுத்தது என்ன தலைப்பு? தலைப்புகள் பேச வேண்டும். இதுதான் இங்கே பிரதானமாகிறது. புறதளங்களை பற்றி பேசக்கூடாது. விதிகள் 6 விதிகளை உங்கள் ஆறறிவு புரிந்து கண்டால் ஏறி வாருங்கள், எடுத்த கருத்து தாருங்கள், கேட்பதற்கு தயாராகிறோம். கேளிக்கையும் செய்யலாம், பேசலாம், வாருங்கள், பேரிடி தருகிறோம். கெட்ட வார்த்தை பேசப்படாது. அவர் இங்கே அமைதியாயிருக்கின்றார். முள்ளிவாய்க்கால் இனவசி வந்து எங்கள் மூத்தவர்கள் நடக்கிறார்கள். பார்த்தவர்கள் சாட்சியாக பல சான்றுகளை பகிர்கிறார்கள். நேத்து போகாத ஒளியுடன் நாங்கள் நீள நடக்கிறோம். காத்து போனாலும் வண்டியை கையில் எடுத்துச் செல்கிறோம். திருத்தி ஓடலாம் என்ற திருத்தத்துடன் திமுடன் நடக்கிறோம். பழுதடைந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் பரநிலை வைத்திருப்போம். அழுக்குப்படியாத ஆடையுடன் நாங்கள் தெரியவில்லை. நாங்கள் கருப்பர்கள், காடு வெட்டி எங்கள் நாடு குடித்தவர்கள். சூடு கண்டுதான் நாங்கள் சுரணை கட்டி இருக்கிறோம். ஆடுகளும் தெரிந்துதான் இங்கே ஆட வந்திருக்கிறோம். பாடுபொருள் தெரிந்துதான் பாடவும் நிற்கிறோம். புரிகிறதா இன்று உங்கள் நிலவரம் என்பதை பாருங்கள்.
தருதலைகள் இங்கே தாலாட்டு பாடுகின்றன. ரோ இங்கே நல்லாக நடக்கிறது. ஆகவே இங்கே அழைக்கிறோம். பாட்டு எழுதிய பைந்தமுறை பாராட்ட மறந்தவன் செய்தி சொல்லி கடக்கிறான். புரிகிறதா இவர்கள் யார் என்பதை? தமிழருடைய வரலாற்றை பேச முனைகின்றவன், தமிழருடைய வழித்தடத்தை நேசிக்க தெரிகிறவன், பாராட்ட மட்டுமேனோ பாவம் பறந்து போகிறான். ஒருவேளை சிந்தை குலைந்திருக்குமோ, சிரிப்பு அடக்க முடியவில்லையோ, வந்த வரத்திலே வாங்கி விட்டான் நினைத்தார்களோ என்னமோ தெரியவில்லை. நாங்கள் சொல்வது தெளிவுதான். கொண்ட கொள்கை மாறா வேங்கை நாங்கள். பண்ட தரிப்பும் போகலாம், பரவி பாஞ்சானும் போகலாம், பரந்த நிலையில் நிற்கலாம், ஏன் பைத்தியம் கூட ஆகலாம். எதுவாக ஆனாலும் எங்கள் மண்ணில் நிற்பதாய் நாங்கள் எப்பொழுதும் சொல்லுவோம். நிலத்தை விட்டு ஓடியவர்கள் நீசர்கள் நாங்கள் என நீசர் சொல்கிறான். பரவாயில்லை, பைத்தியங்கள் பேசுங்கள், நாங்கள் பார்த்தமிழர்கள். எங்கள் படை கட்டி எங்கள் மண்ணில் ஆள்வதற்கு பலமிட்டவர்கள் நாங்கள் தான். எனவே நாங்கள் தான் நித்திய பூஜை செய்கிற நித்திய பூஜைதாரிகள். பூநூல் போடவில்லையே தவிர நாங்கள் தான் பூசாரிகள். பாவம் பாதசாரிகள். நீங்கள் பக்கத்தில் நின்று வேடிக்கை மட்டும் பாருங்கள். ஓடம் இங்கு ஓடுகிறது, அங்கே ஓங்கி அடிக்கிற அலையை தாண்டுகிறது. தெரிகிறது இப்போ ஓட்டி சிறப்பாக இருக்கிறான். அதுதான் ஓடம் முழுகாமல் கரையேறுகிறது. சாலை தெரியாது, நீர் ஓட்டத்தில் அவற்றை பார்க்க முடியாது. ஆனால் அவன் சிந்தையிலே அந்த நீரலை கிழித்து போவதற்கான சாலை தெரியும். அங்கே கரையினுடைய மாலை தெரியும். அந்த கரை விளக்கை கண்டுபிடித்து அவன் கரையேறுவான். அவன்தான் அறிஞன், அவன்தான் அழகன், அவன்தான் கடலோடி. ஓடிக்கு தெரியும் எப்படி கடல் ஓட வேண்டும் என. நாடிக்கு தெரியும் நரம்புகளின் அசைவுகள். குறுந்தாடிகளுக்கு தெரியாது குடிசை வீட்டின் வாழ்வியல். பகுடிக்கு தனும் அவர்களை பைத்தியம் என பேசாதீர்கள். ஒட்டிய வயிற்றுடன் ஒருவேளை உணவின்றி தவிக்கிற புலிகளை பார்த்திருப்பீர்களா? முல்லை வாய்க்காலிலே கஞ்சிக்காக நின்ற அந்த சிரட்டைகள் தெரியுமா? பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் மதிப்புக்குரிய ரவிகரன் சிரட்டை பற்றி சொல்கிறார். கஞ்சி வாங்குவதற்கு நிறையில் நின்றபோது குண்டை போட்டான், பாவம் அவர்களை கொன்று போட்டான். குண்டை போட்டான், பாவம் அவர்களை குன்று போட்டான் என்று சொல்கிறார். இந்த இடத்தில் நாங்களாக இருக்கிறோம். அதர்மம் கூடுகிறது. அதர்மம் கூடிய அரசன் அழிவதற்கு முன்பாக இப்படித்தான் இசைப்பான், இப்படித்தான் உரைப்பான். அவன் விடுதலை பெறுகிற வாயிலில் வருகிற பொழுது இப்படித்தான் விளம்பிகளை அனுப்புவான். வாடக வாய்களை அப்படித்தான் வாய்கள் தோறும் எங்கும் வரம்புகள் தோறும் நிறுத்துவான். அத்துடன் ஒன்று புரிந்து விடுகிறது. ஆம், இது பூப்பெய்திய பாவை இல்லை, இது பூவைய பாவை விரைவில் முடிய போகிறது. பேசாத விடயத்தை இங்கே பேச வருகிறான். அவனது தேவை அதுவாக இருக்கிறது. அதனால் தான் அவன் சேவை தருவாக பேசுகிறான். முரண்டு பிடித்து முள்ளந்தண்டு ஆடக்கூடாது. கரண்டு பிடித்தவன் கம்பியிலே நிற்க முடியாது. மிரண்டு போனவன் அவன் நிமிர்ந்து நிற்க முடியாது. அடம் பிடிப்பவன் ஒரு பொழுதும் அவன் அகந்தையற்றி இருக்க முடியாது. திறன் கொண்டவன் ஒரு பொழுதும் திருப்பங்கானா இருக்க முடியாது. பயங்கொண்டவன் ஒரு பொழுதும் படலை கடக்க முடியாது. விடலை கொண்டவன் ஒரு பொழுதும் எங்கள் விடுதலை பேச இருக்க முடியாது. உரம் கொண்டவன் எப்பொழுதும் உளவுக்கு செல்ல இருக்க மாட்டான். பயங்கொண்டவர்கள் அப்படித்தான் சொல்வார்கள். ஆம், நாங்கள் பயங்கரவாதி என சொல்வார்கள். பயங்கர நாளில் இவ்விதம் முறைப்பவன் நீ எங்கனம் இருக்கிறாய் என்பதை எங்கள் மக்கள் அறிவார். பச்சோந்திகள் நீங்கள், பரதேசிகள் நீங்கள், குந்த இடமில்லாமல் குந்தியின் வீட்டுக்கு இருக்கிற கறவை மாட்டு கள்ளர் கூட்டங்கள் பந்தி பகுடி சொல்கிறார், இல்லை பறந்து போகிறார். நந்திகளே நீங்கள் நரிகள் தான். பொந்து இருக்கலாம், அங்கு புகுந்து விடுங்கள். சந்திக்கு முடிந்தால் வந்து விடுங்கள். நாங்கள் சங்காபிஷேகம் செய்து விடுகிறோம். அறுவைக்கு வருகிற மாடுகள் அலரும், கறவைக்கு வருகிற மாடுகள் காலை தூக்கும்.
நீங்கள் அறுவைக்கு வருகிற மாடல்கள். அதனால்தான் நீங்கள் இந்த இடத்தில் நாங்கள் இப்படி சொல்கிறோம். பாடுபட்டவன் பலன் பெற வேண்டும். கூடு கட்டியவன் தான் அந்த குடிசையில் உறங்க வேண்டும். நாடு பிடித்தவன் தான் நாட்டை ஆள வேண்டும். எதுவும் செய்யாதவன் இப்பொழுது எண்ணிக்கை சொல்கிறான். அடித்து விட்டு போக வருகிற அடக்குமுறையாளன் இன்று ஒடுக்குமுறை பற்றி பேசுகிறான். பாவம், ஒலிம்பிக்கில் ஓட போகிறான். திருந்தாத கும்பல்கள் இப்படித்தான் திருப்பம் பேசும். வருந்தாதிகள், வாழ்க்கை அவருக்கல்ல. சேர்க்கை அப்படித்தான் செயற்கை நுண்ணறிவு சொல்லும். கூர்க்கா படைகள் எங்கள் மண் வந்த பொழுது கும்பிட்டவர்கள் பலர் உள்ளார்கள். தம்பி நானும் அதில் அடங்கும் என்பதால் தம்பட்டம் அடிக்கிறேன். இந்தியா படை வந்து எங்கள் வேலி வட்டையிலே குறுக்கா படை வந்து எங்கள் குசினி தரவும். கண்டதெல்லாம் எடுத்து வாயில் போட்டுவிட்டு போகும். பார்ப்பதற்கு கட்டையாக இருப்பான், ஆனால் செக்கை சிவலையாக இருப்பார். வேலியை வெட்டுவதுதான் அவன் வேலை. பாவம், அடைத்துவிட்டு மறுநாள் காத்திருந்தால் மீளவும் வந்து வெட்டுவான். புரிகிறது பயந்தவன் இப்பொழுது எங்கள் படலையை பிக்கிறான். இப்படித்தான் அலைகிறது கொஞ்சம் பைத்திய கூட்டங்கள். விளம்பரத்துக்காய் வந்தவர்கள் இப்படித்தான் விளம்பி திரிவார்கள். சுயம்பரம் அவர்கள் செய்யாமல் சுயம்பரம் பேசுவார்கள். உயர்ந்தவனுக்கு ஒரு கட்டைச்சி, உயர்ந்தவனுக்கு ஒரு கட்டை ஆட்சி. இப்பொழுது கடப்பையில் நிற்கிறார். துடப்பை எடுத்து கொஞ்சம் துடைத்து விடுங்கள். பாடை தூக்க முடியாதவன் பார்தமிழ் பேசுகிறான். ஈழத்தின் வாடை தெரியாமல் இந்த ஈழம் பற்றி உரைக்கிறான். நடிப்பு நல்லாக இருக்கிறது, நாடகம் முடிய போகிறது. பைத்தியம் ஒன்றை பேசுவதற்கு ஐயா பகலிரவாய் துடிக்கிறார். சத்தியம் செய்கிறோம், ஒருபொழுதும் நாங்கள் சம்மதம் தரமாட்டோம். பைத்தியனை பேசுவதற்கு பல துடிக்கிறார். சத்தியம் செய்கிறோம், ஒருபொழுதும் சம்மதம் தரமாட்டோம். நேர்த்திக்கடன் உங்களுக்கு கண்டால் நேரலை செய்யுங்கள். கூட்டி வைத்து நீங்கள் ஒன்றாக இருந்து கும்மி அடியுங்கள். எச்சரிக்கை, கறவை மாடு இருந்தால் தான் அவர் கடப்பைக்கு வருவார். எச்சரிக்கை, கறவை மாடு இருந்தால் தான் கடப்பைக்கு வருவார். அண்ணனையும் கூட அழைத்து வருவார். அப்பொழுது அருகம்புல் தேவை, பிள்ளையாரை பிடித்து வையுங்கள். அண்ணனும் கூட வருவார், அருகம்புல் எடுத்து வையுங்கள். பிள்ளையார் பிடிப்பதற்கு பிரியமாய் அவர் இருப்பார். தொல்லையார் அவர்தான். தொலைந்து விட்டார் என சில சொன்னார். இல்லை, பறந்து திரிவதாக இப்பொழுது பம்பரமாய் செய்தி வருகிறது. புரிந்து போனது. இப்பொழுது புகலிட தமிழிடம் ஏதோ வேண்ட அவர்கள் புலிக்கதை பேசுகிறார்கள். புரிகிறது. இப்பொழுது புகலிட தமிழிடம் ஏதோ வாங்குவதற்கு புலிக்கதை பேசுகிறார்கள். பாவம், எலிகள் இப்பொழுதுதான் எழுந்து நடக்கிறது. சதிகள் புரிகிறது, சம்பந்தம் இருக்கிறது. விரைவில் இங்கே வேட்டை திருவிழா நடக்க போகிறது. ஆட்டம் ஆடம்பரமாய் நடக்கும். அதற்கு நாங்களும் தயாராகிவிட்டோம்.